Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 8 and 9ல் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 8th லெசனில் ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா an ideal refrigerator keeps its content at 0 degree Celsius while the room temperature is 27 degree Celsius. Calculates its coefficient of performance. ஸோ ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள இருக்க மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக 0 degree Celsiusல அது மெயின்டைன் பண்ணுது. பட் வெளியே இருக்க டெம்பரேச்சர் 27 degree Celsius இருக்குது. அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லோயர் டெம்பரேச்சர் என்னது 0 டிகிரி செல்சியஸ். அப்போ 273ஆல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கெல்வின் கிடச்சிரும். ஸோ இப்போ 273 கெல்வின். அது இது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ். ஸோ அதை ஆட் பண்ணும்போது 300 கெல்வின் கிடைக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னால் பீட்டான்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய ஃபைனல் ஃபார்ம்லாம் நீங்கள் அதிலே படிச்சிருப்பீங்க. TL/TH - TL. அப்போ அந்த வேல்யூயை சப்ராக்ட் பண்ணிவிட்டு மேலே லோவர் டெம்பரேச்சர் போடுங்க. போட்டு உங்களுக்கு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 10.11 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த ரெஃப்ரிஜரேட்டரோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் டூஸ் 300 kilojoule ஒர்க் ஆன் 2 kg ஆஃப் வாட்டர் பை ஸ்டிரிங் யூஸிங் அ பேடல் வீல். ஸோ ஒரு பேடல் வீல் யூஸ் பண்ணி ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரை வந்து ஸ்டிர் பண்ணுறாங்க, அதாவது கிண்டுறாங்க. ஸோ எவ்வளோ ஒர்க் அதில் நடக்குதுன்னு பாருங்கள். 300 kilojoule ஒர்க் நடக்கு. அந்த வாட்டரோட வெயிட் வந்து 2 kg மாஸ் வந்து ஓகேவா. ஸோ வைல் ஸ்டிரிங் அரவுண்ட் 5 kilocalories of heat is released from water through its container to the surface and the surrounding by thermal conduction and radiation. ஸோ அப்படி கிண்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா 500 kilocalorie ஆஃப் ஹீட் வந்து அந்த வாட்டர்லேருந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ரிலீஸ் ஆன வாட்டர் அதோடைய வாட்டர் சர்ஃபேஸ்க்கும் சரௌண்டிங்ஸ்க்கும் போகுது. இதனால் தேர்மல் கண்டக்ஷனாலேயும் ரேடியேஷனாலேயும். வாட் இஸ் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஸோ அப்போ அந்த சிஸ்டமில் எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் வேல்யூ என்னது 30 kilojoule. ஏன்னா ஒர்க் டன் வந்து உங்களுடைய சிஸ்டம் மேலே அந்த ஒர்க் நடக்கிறதுனால மைனஸ் சைன் போட்டிருக்கோம். அப்போ ஜூலுக்கு மாற்றினீங்கன்னா இன்ட்டு 1000 போடுவீங்க. ஸோ -30,000. ஸோ அதே இது Q வேல்யூ வந்து உங்களுடைய சிஸ்டமை விட்டு வெளியே ஹீட் போகுது, அப்போது மைனஸ் போடுங்க. ஸோ சைன் கன்வென்ஷனில் இந்த ரூல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க. மைனஸ் கிலோ கலோரிஸ். ஸோ கிலோ கலோரிஸை நீங்கள் ஜூல்ஸ்க்கு மாற்றினா 4184ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 20,920 ஜூல்ஸ் கிடைக்குது. ஸோ நமக்கு இப்போ Qவும் W வேல்யூவும் கிடச்சிருச்சு. அப்போது உங்களுடைய இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிற வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் படி என்னது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹீட் மைனஸ் ஒர்க் டன். ஸோ இப்போ அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். பட் ஆக்சுவலாக இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ இங்கே அடிஷனாக மாறிடும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 9080 ஜூல்ஸுன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இதுதான் உங்களுடைய சிஸ்டத்தோடைய இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிற வேல்யூ. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா during a cyclic process, a heat engine absorbs 500 joules of heat from hot reservoir, does work and ejects an amount of heat 300 joule into the surroundings, cold reservoir. Calculate the coefficient of heat engine. So heat engine உடைய coefficient value கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஹீட் என்ஜின் வந்து சைக்ளிக் ப்ராசஸில் நடக்குது. 500 joules of heat absorb பண்ணி 300 joules of heat வந்து வெளியே எமிட் பண்ணுது சரௌண்டிங்ஸ்க்கு. அதோடைய எஃபிஷியன்சி வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இப்போ ஈட்டா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈட்டா ஈக்குவல் டு 1 - QL/QH. QLன்றது லோயர் டெம்பரேச்சர் 300, QHன்றது உங்களுக்கு அப்சார்ப் ஆனால் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 500 ஜூல். ஸோ அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 0.4 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ் மாற்றி தான் நம்ம எஃபிஷியன்சி சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஹீட் என்ஜினோட எஃபிஷியன்சி எவ்வளோ 40%. இதை 100க்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதுதான் அதோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா calculate the number of moles of air in the inflated balloon at room temperature 27 degree Celsius. The radius of balloon is 10 centimeter and pressure inside the balloon is 180 kilopascal. அதாவது ஒரு பலூனுக்குள்ளே ஏர் மாலிகுல்ஸ் இருக்குது 27 டிகிரி செல்சியஸில் அதோடைய ரூம் டெம்பரேச்சர் இருக்குது. பலூனோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த பலூனுக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே இருக்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏர் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆர் வேல்யூ 10 சென்டிமீட்டர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் வேல்யூ 180 kilopascal. கிலோனா 10^3 போடுவோம். ஸோ அதை போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 8.314 ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின்.
டெம்பரேச்சர் வேல்யூ 27 டிகிரி செல்சியஸ். ஸோ கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 273 ஆட் பண்ணிங்கன்னா 300 கெல்வின் கிடைக்கும். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ மியூ வேல்யூ தான். ஸோ பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. அதுலேருந்து மியூக்கு பதிலாக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 0.3 மோல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேல்குலேஷன் போட்டு பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக தான் வருது. ஸோ இதில் அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களோட ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. அதில் மியூன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது 8th லெசன். இப்போ இருந்து 5th லெசன் 9th லெசன் பார்க்க போகிறோம். ஸோ 9th லெசனில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, an oxygen molecule is traveling in air at 300 K and 1 atmosphere, that atmospheric pressure, and diameter of oxygen molecule is 1.2 into 10 power minus 10 meter. Calculate the mean free path of the oxygen molecule. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் மாலிகுல் வந்து ஒரு 300 கெல்வின் டெம்பரேச்சரில் இருக்கிற ஏரில் ட்ராவல் ஆகுது. அதோடைய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வேல்யூவும் அதோட டயாமீட்டர் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. மீன் ஃப்ரீ பாத்தோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது என் வேல்யூ நமக்கு தெரியணும், மீன் ஃப்ரீ பாத் வேணும்னா. ஸோ அந்த எண்ணுக்கு சேம் நம்மளுடைய ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் அதில் எழுதியிருப்பீங்க. n ஈக்குவல் டு பி பை ஆர்டி. ஓகேவா? பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டின்னு போடுவோம். ஸோ அதில் அந்த மியூ வி அதை ரீஅரேஞ்ச் பண்ணி தான் என்னன்னு மாற்றிருப்போம். ஓகேவா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஃபார் தி கிவன் வால்யூம், அதுதான் n. ஓகேவா? ஸோ அப்போ எண்ணுக்கு பதிலாக நீங்கள் பிக்கு கேன்றது என்னது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 1.381 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 23, டெம்பரேச்சர் 300. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்னோடைய வேல்யூ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிரும். 2.445 இன்ட்டு 10 பவர் 23ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஜே வேல்யூ என்னது 1/√2 பை n d ஸ்கொயர். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணுதுன்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதில் இருந்து நம்மளோட மீன் ஃப்ரீ பாத் வேல்யூ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு 1/√2 பை n d ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.64 இன்ட்டு 10 பவர் 6 மீட்டர்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுலோடைய வேல்யூ. Next question என்னன்னு பார்த்தீங்கன்னா, a gas is at temperature 80 degree Celsius and pressure 5 into 10 power minus 10 Newton per meter square. What is the number of molecules per meter cube if Boltzmann constant is 1.38 into 10 power 23 joule per Kelvin? ஸோ ஒரு கேஸ் மாலிகுல் வந்து 80 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதோடைய ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துட்டாங்க, போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் n ஈக்குவல் டு PV by KT. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம்ல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேல்குலேட் பண்ணுறது, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். T வேல்யூ 80 டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ K கெல்வின். ப்ரெஷர் வேல்யூ கொடுத்தாச்சு, போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்தாச்சு, வால்யூம் வந்து பெர் மீட்டர் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மீட்டர் க்யூப் தான். ஸோ அப்போ n ஈக்குவல் டு PV by KTயில் வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸோடைய வேல்யூ வந்து 1.02 இன்ட்டு 10 பவர் 11ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி செஞ்ச அதே சம் மாடல் தான், அந்த ஸ்டார்டிங் பாதி மட்டும் நம்ம இதில் செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஏர் மாலிகுல்ஸ் இன் அ ரூம் ஆஃப் கெப்பாசிட்டி 25 மீட்டர் கியூப் அட் அ டெம்பரேச்சர் ஆஃப் 27 டிகிரி செல்சியஸ் வித் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வேல்யூவும் டெம்பரேச்சர் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, வால்யூம் வேல்யூ கொடுத்தாச்சு, சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்மில் தான் n ஈக்குவல் டு PV by KT தான். ஸோ V வேல்யூ, T வேல்யூ, P வேல்யூ எல்லாத்தையுமே நீங்கள் SI யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு PV ஈக்குவல் டு KBNTயில் நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணி n-க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 6.11 இன்ட்டு 26 மாலிகுல்ஸ் 10 பவர் 26 மாலிகுல்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 particles are moving at a speed of 2, 3, 4, 5, 5, 5, 6, 6, 7 and 9 meter per seconds. Calculate RMS speed, average speed and most probable speed. ஸோ 10 particles மூவ் ஆகுது, அந்த 10 particles-ஓட ஸ்பீட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதோடைய RMS ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட், மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே 10 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த 10 பார்ட்டிகளோட ஸ்பீடையும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணிங்கன்னா 5.2 மீட்டர் per செகண்ட்ஸ் கிடைக்கும். அதே இது நெக்ஸ்ட்டு RMS ஸ்பீட் கால்குலேட் பண்ணணும்னா V ஸ்கொயர் பார் வர வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அது கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போது 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கோங்க, எல்லாத்தையும் அடுத்து ஆட் பண்ணுங்கள். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 30.6
மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ உங்களுக்கு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் பார். அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 5.53 மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதே மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் வந்து இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ கிட்ட தான் இருக்கும். ஸோ 5 மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணி போகிறதுனாலும் போட்டலாம். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி adiabatic exponent gamma for the mixture of mu1 molecules of monoatomic gas and mu2 moles of diatomic gas at normal temperature 27 degrees Celsius. ஸோ காமாவோடைய வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. mu1 moles of monoatomic gas இருக்குது, அதே mu2 moles of diatomic gas இருக்குது. அப்போ அது ரெண்டுக்கும் குறிய CV and CP வேல்யூ எழுதிட்டோனாலே நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். monoatomic gasக்கு CVயோட வேல்யூ 3/2R. இங்கே வந்து மியூ மோல்ஸ் இருக்கனால mu1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஏன்னா மோனோக்கு 1 நம்பர் இண்டிகேஷன். அதே சிபின்றது 5/2 mu1R. ஸோ இது ஆக்சுவலாக டீட்டெயிலாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ சிபி அண்ட் சிவி ரேஷியோ அந்த ரிலேஷன் எல்லாத்தையும் உன்னோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து டேரெக்டாக எடுத்து எழுதியிருக்கோம். டயாட்டாமிக் கேஸ்க்கு எவ்வளோ வரும்? 5/2 Rன்னு வரும். ஸோ இங்கே mu2 தான் உங்களோட டயட்டாமிக்குரிய நம்பர் ஆஃப் மோல்ஸு. ஸோ 5/2 μR. சிபியோடைய வேல்யூ 7/2 μR. ஏன்னா சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் அந்த ரிலேஷன்லேருந்து சிபியோட வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு போடும்போது சிவி அண்ட் சிபி ரெண்டையும் தனித்தனியாக ரெண்டுக்குரியதையும் ஆட் பண்ணுவோம். ஏன்னா காமான்றது என்னது? CP/CV. ஓகேவா? அப்போது மோனோ அட்டாமிக் டயட்டாமிக்குரிய சிவி எல்லாத்தையும் தனியாகவும் சிபியை தனியாகவும் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா 3/2 mu1R ப்ளஸ் 5/2 mu1R mu2R. அதேமாதிரி சிபியோடைய வேல்யூ 5/2 mu1R ப்ளஸ் 7/2 mu2Rன்னு கிடச்சிருக்கும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். அப்போ காமா ஈக்குவல் டு CP/CVன்னு போட்டு அதை ரேஷியோவை போட்டுக்கோங்க. ரெண்டுலேயுமே மேலேயும் கீழே R காமனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கீழே இந்த 2 காமனாக இருக்கும், அதை எடுத்து கட் பண்ணிடலாம். அதேமாதிரி Rம் காமனாக தான் இருக்கும், அதையும் கட் பண்ணி எழுதினாலும் எழுதிக்கலாம். அப்போ உங்களுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும்? 5 mu1 ப்ளஸ் 7 mu2 பை 3 mu1 ப்ளஸ் 5 mu2ன்னு இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறையா கேட்ட கொஷின்ஸ், இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன லெசன் பார்த்துருக்கோம், லெசன் 9 and 8க்குரிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துருக்கோம். மறக்காமல் எல்லா சம்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய மற்ற வீடியோஸையும் எங்களோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.